எடுத்த ரிப்போர்ட். மக்கள் இப்படி மாறிட்டாங்களா? வெளியான அதிர்ச்சி சம்பவம். தமிழ்நாட்டில் சமீப காலமாக அதிகரித்து வரும் குற்றச்சம்பவங்கள் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பயத்தையும் உருவாக்கி வருகிறது. கடந்த சில நாட்களிலேயே மாநிலத்தின் பல பகுதிகளில் நடந்த சம்பவங்கள் இதை தெளிவாக காட்டுகின்றன. சிவகங்கையில் மதுபோதையில் இருந்த சிலர் கத்தியால் தாக்கி ஒருவரை கொன்ற சம்பவம் நடந்தது. சென்னை புளியந்தோப்பில் ஒரு ஆட்டோ டிரைவர் பெண் பயணியை தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதேபோல் சிவகங்கையில் இரட்டை கொலை, கோயம்புத்தூரில் நகைக்காக வயதான பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம், சென்னை ராயப்பேட்டையில் போலீஸ் உடை அணிந்த ஒருவர் வீட்டுக்குள் புகுந்து பெண்ணை தாக்கிய சம்பவம் போன்ற பல நிகழ்வுகள் மக்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. மதுரையில் கல்லூரி பேருந்து மீது தாக்குதல் நடந்ததாகவும் செய்திகள் வெளியாகின. இதற்கு பிறகும் பல இடங்களில் வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துள்ளன. நாமக்கல்லில் கத்தியை வைத்து தாக்கிக் கொண்டதில் 2 பேர் காயமடைந்தனர். சிவகங்கையில் காவலில் இருந்த இளைஞர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. மானாமதுரையில் ஒரு ஆட்டோ டிரைவர் கொலை செய்யப்பட்டார். நாமக்கல்லில் சிறுமி மீது பாலியல் வன்முறை நடந்ததாக தகவல் வெளியானது. திருவள்ளூரில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு அமைப்பின் தலைவரும் கொலை செய்யப்பட்டார். அதேபோல சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீது பாலியல் வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகியுள்ளன. மார்ச் 9 முதல் 12 வரை கூட பல கொலை மற்றும் பாலியல் குற்றங்கள் நடைபெற்றதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. திருச்சுலத்தில் இரட்டை கொலை, கிருஷ்ணகிரியில் வயதான மனிதர் கொலை செய்யப்பட்டது, வயதான பெண் மீது பாலியல் வன்முறை சம்பவங்களும் நடந்துள்ளன. தென்காசி மாவட்டத்தில் விவசாயி ஒருவர் கொலை செய்யப்பட்டார். செங்கல்பட்டில் 16 வயது சிறுமி மீது கூட்டு பாலியல் வன்முறை நடந்தது. தூத்துக்குடியில் சிறுமி மீது பாலியல் வன்முறை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவமும் மக்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. சென்னை உள்ளிட்ட நகரங்களில் கல்லூரி மாணவிகள் மற்றும் இளம் பெண்கள் மீது பாலியல் வன்முறை நடந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவங்கள் எல்லாம் தனித்தனியாக நடந்தவை அல்ல என்று பலர் கூறுகின்றனர். தினமும் இதுபோன்ற குற்றச்செய்திகள் வெளியாகும் நிலையில் மக்கள் பாதுகாப்பு குறித்து கவலை அதிகரித்து வருகிறது. பெண்கள் வெளியில் செல்லும் போது பாதுகாப்பாக உள்ளோமா என்ற பயம் ஏற்படுகிறது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகின்றனர். வயதானவர்களும் தங்கள் சொந்த வீடுகளிலேயே பாதுகாப்பாக உள்ளோமா என்ற சந்தேகத்தில் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக பலர் உணர்கிறார்கள். ஒரு அரசின் முதல் கடமை மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதாகும். ஆனால் தற்போது நடைபெறும் சம்பவங்கள் குறித்து மக்கள் பல கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். சட்டம் ஒழுங்கு நிலைமை எவ்வாறு உள்ளது, குற்றங்களை தடுக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்பதையும் மக்கள் அறிய விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டில் அனைவரும் பாதுகாப்பாக வாழும் சூழல் உருவாக வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழும் தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாகும்.